ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நான் சிக்கன் மசாலாவும் ஒரு எக் ஃப்ரைட் ரைஸும் செய்து காட்ட போகிறோம். அதுக்கு சிக்கனுக்கு வந்து நான் தனி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சள், உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி நான் எடுக்கிறேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். எடுத்து அதே எண்ணெயிலேயே இன்னொரு பாத்திரத்தில் நான் சட்டியை காய வச்சு அதே எண்ணெயை கொஞ்சம் நான் அதில் சேர்த்து இஞ்சும் பூண்டும் பேஸ்ட் அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுறோம். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெருசாக நீல வாக்கில் வெட்டி அதையும் அதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். இது வந்து நான் டெவல் என்று இல்லை, இது சிக்கன் மசாலா. கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் உரப்பாக நல்லா காரசாரமாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன், அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்போ இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுறோம். இதுக்கு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் வெட்டி அதையும் அதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆயிலெல்லாம் நிறைய சேர்க்கல, ஏன்னா சிக்கனை நான் ஃப்ரை பண்ணி எடுத்தபடியே அந்த சிக்கனில் ஆயில் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு பெரிய தக்காளி பழம் உண்டு, அதையும் வெட்டி நான் அதுக்குள்ளே சேர்க்குறேன். நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாக சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா வதங்க விடுவோம். இப்போ இதுக்கு சில்லி ஃப்ளாக்ஸ் கட்டர் தூள், அது காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்குறேன். எவ்வளோ காரம் தேவையோ அவங்களுக்கு தேவையான காரம் சேர்க்கலாம். இது காஷ்மீர் மிளகாய் நான் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன், அந்த கலருக்காண்டி. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நான். இப்போ டொமேட்டோ சாஸ் ஒரு மேசக்கரண்டி டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு சோயா சாஸ் ஒரு தேக்கரண்டி அளவு சோயா சாஸ் சேர்க்குறேன். அது வந்து கலர் கொஞ்சம் கொடுக்கும், கொஞ்சம் டார்க்னஸாக கொடுக்குறதுக்காண்டி இந்த சோயா சாஸ் சேர்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸோட, எக் ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுக்கு நான் சுகர் ஒரு 2 தேக்கரண்டி அளவு சுகர் சேர்க்குறேன். கொஞ்சம் இனிப்பு, உரப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இந்த மசாலாலாம் இருக்கும். 2 தேக்கரண்டி அளவு சுகர் சேர்க்குறேன். இதுக்கு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நான் முன்னமாக வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்தா ஆனால் உப்பு காணாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் எல்லாம் நான் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சிக்கனோட அந்த மசாலாலாம் நல்லா சேரணும். இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது, கொஞ்சம் நான் ஆயிலும் நிறைய சேர்க்கல. இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்ப்பேன், கொஞ்சம் இந்த வெங்காயமெல்லாம் லூஸ் கொடுக்குறதுக்கு. இப்போ இது நல்லா பிரட்டி சிக்கனோட இந்த வெங்காயம் இந்த மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்துடுது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் லூஸ் ஆகி கொஞ்சம் அப்படி வரும். இப்போ இந்த சிக்கன் மசாலா ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் எக் ஃப்ரைட் ரைஸ் அது செய்ய போகிறோம். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆகிட்டுது. இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. அடுத்து நான் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து இதில் வந்து நான் இஞ்சும் பூண்டும் பேஸ்ட் சேர்க்குறேன். சேர்த்து அது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் 2 முட்டையை உடைச்சி அந்த முட்டையை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டாக இந்த ரைஸை போட்டுட்டு முட்டையை போட்டோன்னா அந்த முட்டை மணம் வரும் ரைஸுக்குள்ளே, அதனால் அந்த முட்டையை ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தான் நான் மற்ற இதுகளை நான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த இஞ்சும் பூண்டும் நல்லா பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போயிட்டுது. இப்போ 2 முட்டையை அடித்து வச்சுருக்கேன். அந்த முட்டையை வந்து நல்லா நான் இதில் கொத்து கறி மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை
ஒரு ஓரமாக அந்த பாத்திரத்துலேயே ஓரமாக வச்சு அதில் லீக்ஸ் கேரட் எங்களோட அந்த வெஜிடபிள் வெட்டி வச்ச வெஜிடபிள் எல்லாம் நான் இதில் சேர்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே முட்டையை போட்டு நாங்கள் கிளறிட்டா அந்த முட்டை மனம் வந்து இந்த வெஜிடபிளில் ரைஸில் வராது. நாங்கள் எல்லாம் லீக்ஸ் கேரட் மாதிரி இருக்கிற வெஜிடபிள்லாம் போட்டுட்டு இந்த முட்டையை ஒடிச்சு செய்யும்போது சில நேரங்களில் இந்த முட்டைன்ற மனம் பிடிக்காமல் இருக்கும் சில பேருக்கு. அப்போ முட்டையை நாங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி செய்து எடுத்தால் தான் அந்த முட்டைன்ற மனம் இருக்காது. இப்போ முட்டையும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுது. இதில் வந்து வெட்டி வச்ச பீன்ஸ் ஒரு 5-6 பீன்ஸ் வெட்டி வச்சேன், அதை சேர்க்குறேன். ஒரு கேரட் கொஞ்சம் அதையும் வெட்டி வச்சு இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கேரட் இந்த பீன்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் வேகணும். இப்போ நல்லா எல்லாம் நல்லா பொழுண்டு நல்லா தனித்தனியாக முட்டையெல்லாம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிட்டுது. இதுக்கு தேவைன்னா நாங்கள் கோவா கேபேஜ் அது கொஞ்சம் சேர்க்கலாம். அது சேர்த்தாலும் கொஞ்சம் அந்த இரவு நேரங்கள் போகக்குள்ள கொஞ்சம் சாப்பிடக்குள்ள அந்த ஒரு மனம் மணக்கும். அதனால் உடனே சாப்பிடும்போது அதை சேர்க்கலாம். இப்போ நல்லா எல்லாம் நல்லா முட்டையிலேருந்து பீன்ஸ்லேருந்து எல்லாம் நல்லா வெந்துட்டு எல்லாம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துட்டுது. இப்போ நான் இதுக்குள்ள வந்து ரைஸை சேர்க்க போகிறேன். நான் ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரைஸை சேர்க்க போகிறேன். கீரி சம்பா அரிசி. நெருப்பை குறைச்சி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த சூட்டில் கொஞ்சம் அந்த முட்டை அந்த பீன் இதெல்லாம் கொஞ்சம் அந்த சூட்டில் கொஞ்சம் வேகணும். வந்து இப்போ 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா அந்த வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி அதுக்கு தேவையான உப்பு நான் சுகர் எல்லாம் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் சுகரும் சேர்ப்பேன். இது லீக்ஸ் கொஞ்சம் வெட்டி வச்சதை கொஞ்சம் மேலால் சேர்க்குறேன். நான் கடைசியாக இறக்கும்போது லீக்ஸை கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு நான் பார்த்து தான் போடுறேன். மற்றது இதுக்கு கொஞ்சம் நான் சுகர் சேர்ப்பேன். ஏன்னா சில பேர் அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. நான் வந்து சுகர் ஒரு தேக்கரண்டி அளவு சுகர் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பண்ணோன்னா எங்களோட ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதுக்கு சோயா சோஸோ டொமேட்டோ சோஸோ ஒன்றுமே நான் சேர்க்க இல்லை. தேவையான சிக்கன் கொஞ்சம் பொரிச்சு இல்லை இறால் பொரிச்சு அந்த மாதிரி இதுகள் சேர்க்கலாம். இன்றைக்கு எங்களோட மத்தியான சாப்பாடு எக் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் மசாலாவும் இதுதான். இப்போ இது ரைஸ் ரெடி ஆகிட்டுது. இது நீங்களாம் பார்த்துருப்பீங்க நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.